Yogil Ministries presents ஜீவனை பேசு. Speak life. ஹalleluya, praise the Lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கின்றோம். எனக்கு அருமையான விசுவாச ஜனமே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வீட்டின் காரியங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவனை பேசி ஜீவனை தெரிந்து கொண்டு இந்த ஜீவ வாழ்க்கையின் பிரயாணத்தில் உங்களுடைய தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்குது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். ஸோ உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி எங்களுக்கு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துக்குள்ளே வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம். வாங்க ப்ரே பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அருமையான சகோதரனை சகோதரியை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மைண்டில் இருக்கிற அந்த யோசனைகள், நாங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு, கல்வாரி சிலுவையில் நீர் எதை செய்து முடித்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்தப்பா, உங்களோடு இணைந்து கொண்டு ராஜ்யத்தில் நாங்கள் ஜீவனை பேசும்படியாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதற்குண்டான ட்ரைனிங்கை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இது நாங்கள் சரியாய் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி எல்லா பகுதியிலும் நாங்கள் முழுமையான வெற்றியை அனுபவிக்கும்படியாய், சாட்சியாக இருக்கும்படியாய், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, முழுமையாக எங்கள் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் மட்டும் செய்யக்கூடிய ஊழியத்தை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வேலையில், எங்களுடைய இருதயத்தில் நீர் செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தினர்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் கூட ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் எப்படி தேவன் இந்த உலகத்தை படைத்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. சண்டே கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளை மனப்பாடமாக கேட்டால் கூட சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆதி ஆகமத்திலேருந்து முதல் அதிகாரத்தில் தேவன் இப்படி படைத்தார் அப்படி படைத்தார்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். அதில் நிறைய வேதவினா போட்டிகளை கலந்துருப்போம், நல்லா ஜெயிச்சிருப்போம், நல்ல பரிசுகளை கூட வாங்கியிருப்போம் பாருங்கள். ஆனால் தேவன் படிக்கிற அந்த விதத்தில் ஒரு விஷயத்தை எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். அதை தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜீவனை பேசுதலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். தெரிஞ்ச அதிகாரம் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னாராம். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னாராம். இதுதான் ஃபஸ்ட்டு பிதாவாகிய தேவன் பார்த்து பேசுகிற முதல் சென்டென்ஸ் பாருங்க. பைபிள்லேயே என்ன சொல்கிறாராம்? வெளிச்சம் உண்டாக கடவது. இதுதான் நம்ம வந்துட்டு எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து, நம்மளோட பிரச்சனைகளை பார்த்து, நம்மளோட உறவுகளில் இருக்கிற எல்லா குளறுபடிகளை பார்த்து நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவது. லெட் தேர் பி லைட். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேலே இருள் இருந்ததாம். ஸோ இருள் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. எந்த இடத்துலையுமே தேவன் இருள் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லலை. இருள் அந்த ஒரு சூழ்நிலையில், அந்த பிசாசோட வீழ்ச்சியில், வாட் எவர் இட் இஸ், நமக்கு வேதத்தில் தெளிவாக அந்த இடத்துல போடல. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒழுங்கின்மை இருந்தது, ஒரு இருள் இருந்தது. பட் தேவனால் அது இல்லை. ஆனால் எதனால் வெளிச்சம் உண்டானது? தேவனால் உண்டானது. ஸோ நம்ம இந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம எதை பேச அழைக்கப்பட்டிருக்கோம்னா, வெளிச்சத்தை பேச அழைக்கப்பட்டிருக்கோம். அடுத்து என்ன பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, ஆகாய விரிவு உண்டாக கடவது அப்படின்னு சொல்கிறார். இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கட்டும், இது இப்படி உண்டாகட்டும் அப்படின்ற அர்த்தத்தில் ஆகாய விரிவு உண்டாக கடவது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 9ஆவது வசனத்தில் வட்டாந்தரை காணப்படவும் கடவது, ட்ரை லேண்டு காணப்படவும் கடவுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படின்னா தான் அதே மாதிரி ட்ரை லேண்ட் உண்டாகதான். அடுத்து கனி விருட்சங்கள் முளைப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார் 11ஆவது வசனத்தில். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இப்படி நடக்கட்டும், இது உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். அடுத்து 14ஆவது வசனம் பாருங்கள், சுடர்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறார். உடனே சுடர்கள் உண்டாகுது. எப்படி? அவருடைய படைப்பு வார்த்தையினால படைக்கிறார். வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் வசனம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 பேரும் யாரு?
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் இணைந்து சேர்ந்து இந்த உலகத்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துன்றது நமக்கு யோவான் 1ஆம் அதிகாரத்துல தெரியும். இவங்க படைக்கிறாங்க. 24ஆம் வசனம் பாருங்க. காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஸோ ஒவ்வொன்று காரியமும் இது நடக்கட்டும், இது முளைக்கட்டும், இது உண்டாகட்டும், இது வெளிச்சம் தரட்டும் அப்படின்னு சொல்ல 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 அந்த வார்த்தையில் இருக்கிற பவர், த பவர் ஆஃப் வேர்ட் பின்னாடி என்ன செய்தான், கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அப்படிதான் நம்ம அந்த சிருஷ்டிக்கிற அந்த பவர், த பவர் ஆஃப் கிரியேஷன், அந்த வார்த்தை எதில் கொடுத்துருக்காரு தெரியுமான்ற நமக்கு நம்மளுடைய நாவலில் கொடுத்துருக்கிறாரு பாருங்க, நம்மளுடைய வாயில கொடுத்துருக்கிறாரு. இதில் தான் என்ன இருக்கான், ஜீவன் இருக்கு. மரணத்தையும் ஜீவனையும் உபாகமம் 30 நம்ம வாசிச்சிருக்கோம். மரணத்தையும் ஜீவனையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வச்சிட்டேன். நீ என்ன பண்ணிப்போ, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வருது. அதில் வந்துட்டு ஏவா பியான்னு கேள்வி இருக்குது. அதில் ஆண்டர் வந்து அது ஏ தான் பதில்னே சொல்லிட்டாரு, சூஸ் லைஃப்ன்ட்டாரு, ஜீவனை தெரிந்து கொள்னு சொல்லிட்டாரு. ஆனால் இல்லை நான் மரணத்தை தான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு தான் அது நஷ்டம். சரிங்களா? ஸோ நம்ம ஜீவனை எப்படி தெரிந்து கொள்ள வேணும், நம்மளுடைய விசுவாசத்தில், நம்மளுடைய சிந்தையில். ஒரு சிந்தையில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய 1008 எண்ண அலைகள் நம்மளுடைய சிந்தையில் வருதும் போகிறதும் அப்படியா இருக்கும். அந்த சிந்தையிலே ஒரு சின்னதாக ஒரு சோர்வு, ஒரு உற்சாகம், ஒரு தவறான ஒரு யோசனை அது வரும்போதே அப்போவே அதை துரத்தி விட்டுறணும். அந்த சிந்தையில் இப்போ என்ன பண்ணோம், அதை நம்மளை என்கரேஜ் பண்ணி அது மைண்ட் கொஞ்சம் யோசித்து அதுக்கு ஒரு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அது ஒரு ஜோடனை பண்ணி அப்புறம் அதுக்கு வந்து அதை மைண்ட்லேயே வாழ்ந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து எப்பயா வாழ்ந்து பார்க்குற மாதிரி ஒரு யோசனையான ஒரு ஆசையாக வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது அடிக்கடி அதை யோசிக்க ஆரம்பிப்போம். அது வந்து சரி என்னைக்காவது ஒரு நாள் தானே, பேசலாமே, பார்க்கலாமே, செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும்போது அது சரி யாருக்குமே தெரியாதானே, அது வாரத்தில் ஒரு நாள் தானே, மாதத்தில் ஒரு நாள் தானே அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கு அடுத்தபடி எங்கே போய் முடியும்னா அதுவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக போய் முடிஞ்சு நம்மளுடைய ரெகுலர் பேட் ஹேபிட்டாக மாறி அது வந்துட்டு என்ன ஆகுனா அது எங்கேயோ ஒரு தவறான ஒரு எண்ணத்தினால வந்தது ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்தில் போய் முடிஞ்சு கடைசியில் அந்த பேரை வச்சே நம்மளை கூப்பிடுற மாதிரி ஆகிப்போயிடும் பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஜீவனை தெரிந்து கொண்டு நம்ம சிந்தை அளவிலேயே யோசனைகள் அளவிலேயே அந்த பறவை பறக்க போதே அதை ஷூன்னு துரத்தி விட்டுறணும். அது மண்டையில் உட்காந்து அது கூடு கட்டி அந்த அளவுக்கு விடாதபடிக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம ஜீவனை பேசி ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை படைக்கும் போது கூட பாருங்களேன், அவர் எதை பார்த்து பேசுகிறாராம், தண்ணீரை பார்த்து பேசுகிறார் பிதா. அந்த திருத்துவ குடும்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் பேசுகிறாங்க, தண்ணீரை பார்த்து பேசுகிறாங்க. பேசும்போது அங்கே என்ன ஆகுது, மீன் உண்டாகுது. மீன் வந்து ஒரு மீன் 2 மீன் வரலங்க, மீன்களாக உண்டாச்சு. சரிங்களா? அப்படியே குரூப் ஆஃப் அந்த ஃபிஷ் வந்து அந்த தண்ணீர் பூராவும் நிரப்பச்சு. அதே மாதிரி நிலத்தை பார்த்து பேசுகிறாரு, அப்போ விருட்சங்கள் உண்டாகுது. விருட்சம் வந்து அதின் வகையாக அதை முளைப்பிக்கத்தக்க அப்படியே 1-2 உருவாகலை, மொத்தமாக உருவாகுச்சு. அதே மாதிரி ஆகாய விரிவை பார்த்து பேசுகிறாரு, அப்போ மொத்தமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பறவைகள் அப்படியே உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, பூமியை பார்த்து பேச அங்கே வந்து மிருக ஜீவன்கள் அது உண்டாக்குறாரு. ஆனால் எல்லாத்தையும் குரூப்பாக படைச்சவர் மனுஷனை மட்டும் என்ன பண்ணுறாரு, 2 பேராக படைச்சார். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாரையும் அப்படியே குரூப்பாக. என்ன ரீசன் இருக்குது அப்படின்னா, ஒருவனை அல்லவா படைத்தார். எதற்கு? பக்தியுள்ள சந்ததி உண்டாக வேண்டுன்றதுக்காக தான் அந்த கணவன் மனைவி, புருஷன் பெண் ஜாதி இப்படின்னு ஒரு ஃபேமிலியை உண்டாக்குனார். ஆனால் மற்ற மிருக ஜீவன்களுக்கோ இல்லைனா இந்த பிளான்ட்ஸ்க்கோ அனிமல்ஸ்க்கோ ஃபிஷ்ஷுக்கோ இந்த மாதிரி எந்த ஸ்லாக்கியமும் கிடைக்கல. அவங்கெல்லாம் முழுமையாக படைக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனை படைக்கும் போது மட்டும் ஆண் என்றும் பெண் என்றும் படைத்தாராம். எவ்வளோ ஒரு அழகான கிரியேஷன் பாருங்கள். எப்படி படைச்சாரு, ஆண் என்றும் பெண் என்றும் படைச்சார், நடுவில் வேற எதுவுமாவே படைக்கல. ஸோ ஒரு ஆண்னா அந்த ஆணுக்கு உண்டான சுபாவம் மட்டும்தான்,
பெண் என்றால் பெண்ணுக்குண்டான சுபாவம் மட்டும்தான். நடுவில் நான் வந்து ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், பெண் ஆணாகவும் இருக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எப்படி வேணால் டிசைட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த விழுந்து போயிருக்கிற இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிற தேவையில்லாத ஃபீலிங்ஸை வச்சு நம்ம எதை சரி பண்ணணுமோ, ஹீல் பண்ணணுமோ, எந்த இடத்துல அவங்கள டெலிவர் பண்ணி அவங்கள விடுதலை பண்ணணுமோ அந்த இடத்துல நம்மளுடைய பாட புஸ்தகங்களை கூட நிறைய படிக்கும் போது ரொம்ப வேதனையான காரியங்களாக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மேற்கத்திய கலாச்சாரங்களில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துடணும் பாருங்க. ஸோ கர்த்தர் எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்புறம் எப்படி படைச்சாராம்? 26வது வசனத்தில் தமது சாயலாகவும் ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி படைச்சார். அப்போ ஒரு மனுஷன் அப்படின்னா அதுல கூட மனுஷியும் வந்துடுறாங்க. எப்படி படைக்கிறாராம்? அவர்களை தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஒரு ஆண் வந்து தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறாங்க, வடிவத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுல கற்பனை பண்ணி பார்க்கறதுல கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக பிறந்தவங்க வந்துட்டு நான் எப்படி ஒரு தேவனுடைய சாயலாக இருக்க முடியும் அப்படின்றத கொஞ்சம் அதை நினைக்கிச்சு பார்க்கறதுக்கே யோசிப்பாங்க. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, என் சகோதரிகளே, உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம கிட்ட கர்த்தர் படைத்த இந்த படைப்பு அவர் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலாக, அதே ரூபம், அதாவது பார்ப்பதற்கும் அதே மாதிரி செயல்படுவதும் அதே மாதிரின்னு ஒரே மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்கார் பாருங்க. எப்படி தண்ணீரை பார்த்து பேசினாரோ, நிலத்தை பார்த்து பேசினாரோ, ஆகாய விரிவை பார்த்து பேசினாரோ, ஆனால் இப்போ மனுஷனை படைக்கும் போது எப்படி பேசுகிறாங்க? அவங்கள பார்த்தே பேசிக்கிறாங்க. சரி இப்போ மனுஷனை படைக்கலாம், நம்ம சாயலில் நம்ம ரூபமாக படைக்கலாம் அப்படின்ட்டு நம்மளை அவங்கள போலவே படைச்சிருக்கிறாங்க. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இணைந்து ராஜ்யத்தில் தேவ புத்திரர்களை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான். அதனால தான் ஒரு கப்பலாக படைச்சார். வசவசன்னு ரோபோட் மாதிரி, ஏஞ்சல்ஸ் மாதிரி அப்படியே படைச்சு தூக்கி போட்டுல பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபை பெற்றவர்கள் நாம அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஆதியாகமத்தில் 28வது வசனத்தில், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஸோ தேவன் வந்து ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கிறாரு. அவங்களுடைய ஹாப்பி பர்த்டே டே அன்னைக்கு அவங்களுக்கு வந்துட்டு சொல்கிற ஒரு பிளெஸ்ஸிங் வேர்டு என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பர்த்டே, ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லுற வார்த்தையே அதேதான், ஆசீர்வாதத்தின் வார்த்தை. நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். அடுத்து என்ன பண்ணுவோமா? பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நம்ம ஆண்டு கொள்ளுவோம் என்று ஆசீர்வதித்தார். ஸோ எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, கர்த்தரை வந்து தகப்பனாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு அடையாளம். நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்னா, நாம் போய் செய்ய வேண்டியதே இருக்காது. நம்ம கண்டிப்பாக பலுகி பெருகுவோம், நம்ம பூமியை நிரப்பிக்கொள்ளும், நம்ம கீழ்ப்படுத்தி கொள்ளும், எந்த குறைவும் இருக்கவே முடியாது. அப்படி எதனா ஒரு குறைவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறைவை பார்த்து நம்ம பேசணும், நிறைவை பேசணும். இது வந்து ஒழுங்கு உண்டாகும், இந்த இடத்துல கிரமம் உண்டாகும், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்க? லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல இருப்பாங்க, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, கொழுத்தவைகளாக இருப்பாங்க, அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவனுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவார், உச்சிதமான கோதுமையினால் நம்மளை திருப்தி ஆக்குவார். நம்ம அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங் பெற்றிருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்குறோம்? ஆண்டவர் நம்மளை பார்த்து, நம்மளை படைப்பின் நாளில் நம்மளை பார்த்து பேசின வார்த்தைகள். நிச்சயமாக இதை பழிச்சு தீரவே வேண்டும். ஏன்னா நம்ம அந்த வார்த்தைக்கு கீழே இருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய வார்த்தை மேலே பேசும்போது அது பலிக்குது. அப்போ கூறுங்கள், அதை சொல்லுங்கள் அப்படின்னு உரைக்கணும், அது மேலே பேசணும். அப்படின்றப்போ அதற்கு உண்டான பலன் கொள்ளுகிற அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுகிறதா இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. ஸோ இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒருவர் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்க. ஏன் ஆசீர்வாதத்தை சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே போய் தங்கும் பொழுது அது அவங்களுக்கு பாத்திரமா இருந்தால் போய் தங்கும், இல்லைன்னா என்ன ஆகிடும்? திரும்பி வந்துடும். நீங்கள் சபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே தான் நடக்கும் பாருங்க. காரணம் இல்லாமல் விட்ட சாபம்
பலிக்காது. ஸோ அதனால் யாருன்னா என்ன சபிச்சிடுவாங்களோ, இவங்க என்ன சபிச்சிட்டாங்க, பக்கத்து வீட்டில் சபிச்சிட்டாங்க, அங்கே போன சபிச்சிட்டாங்க, இந்த சாபம் சாபம் சாபம்னு தேவையில்லாத இந்த நெகட்டிவான வார்த்தைங்க நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது பாருங்கள். விசுவாசிகளுக்கு விசேஷமாக சொல்கிறேன், கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படவே கூடாது. பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தை. எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால், அதாவது ஒருவர் நம்ம எப்படி இருக்கிறோன்னா அவயங்களாக இருக்கிறோன்னா, அவயங்கள்லாம் என்ன தெரியுமா? ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் இல்லையா? ஒன்று எப்படி இருக்கும்? கண், மூக்கு, கை, வாய், ஹார்ட்டு, லிவர், கிட்னி, கை, கால், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு அவயமும் தனித்தனியே தனித்துவம் வாய்ந்ததாகவும் முக்கியமானதும், அந்தந்த அவயத்துக்கு ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஹார்ட்னா என்ன பண்ணணும்? நல்லா பிளட்டை பம்ப் பண்ணணும். என்ன? லிவர்னா என்ன பண்ணணும்? அதுக்குண்டான என்சைம்ஸை ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணி டைஜஷனில் ஹெல்ப் பண்ணணும். லங்ஸ் என்ன பண்ணணும்? நல்லா சுவாசிக்கணும், காற்றை உள்ளே எடுத்து அந்த ஆக்சிஜனை ஃபில்டர் பண்ணி வெளியே கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் என்ன இருக்கார்? அதுக்கு அந்த சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார் பாருங்க. ஸோ இதனால தான் ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஹார்ட் கால்கிட்டையோ கைக்கிட்டையோ போய் சொல்லுமா, நான் இவ்வளோ பிளட் தான் நான் பம்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? கண்ணு ஒன்றுத்தை பார்த்துட்டு இன்னொன்று பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? கை வேற இடத்துல ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு கைக்கிட்ட என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கால் வேற இடத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு போய் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படிதான் இங்கே பாருங்க, நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து, பாருங்க, பொய்யை களைந்து. அதனால தான் நம்ம ஜீவனை பேசும்போது, ஜீவனை பேசுகிற ஒரே ஊற்றுலேருந்து நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும் வரவே முடியாது பாருங்க. நல்ல தண்ணீர், நல்ல ஊற்று, நல்ல வார்த்தை, ஒரே வாய், ஒரே விசுவாசம், ஒரே அப்பாவோட பிள்ளைங்க, ஒரே சரீரத்தின் அவயங்கள். அப்படி இருக்கும்போது பாருங்க, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். எவ்வளோ முக்கியமான விஷயம்! மெய் பேசும் போது தான் அந்த லைஃப் பாடியில் எல்லா பகுதியிலும் ஒரே மாதிரி சீராக ட்ராவல் ஆகுது. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே விதமான மேண்டேட்டு, அழைப்பு, அதை நோக்கி நம்ம எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி சொல்லிட்ட, நான் அதை விட உயர்ந்தவன், நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி, இந்த மாதிரிலாம் ஜாதிலாம் சிலுவையில் முடிக்கப்பட்டது, அந்த மாதிரி ஒரு விஷயம் சிலுவைக்கு அப்புறம் இல்லைன்றத இயேசுவே அது என்ன பண்ணாராம், தன்னோட சீஷனை பார்த்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாராம், இதோ உன் தாயின்றாங்க. அன்று முதல் அந்த சீஷன் அந்த அம்மாவை தன்னோட வீட்டில் ஏற்றுக்கொண்டதா வசனம் இருக்குது. இவங்க மீன்காரங்களாக இருக்காங்க, அவங்க கார்பெண்டரா இருக்கிறாங்க. ஸோ அன்றையிலேருந்து அந்த அம்மா என்ன பண்ணுது, சீஷோரில் போயிட்டு அந்த அவரோட வீட்டில் வாழுது. நான் இதெல்லாம் எதுக்காக, இதெல்லாம் சொல்லக்கூட வேண்டாம். கிறிஸ்தவர்கள், விசுவாசிகளுக்கு இதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரொம்ப இதெல்லாம் பெருசு பண்ணி இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள், ஆண்டவர் நமக்காக செய்து முடித்து வைத்திருக்கிற காரியங்களை நம்ம இழந்து போகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்தி பாருங்க. ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? பொய் சொல்லக்கூடாது. அவனவன் பிறனுடனே மெய் பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஸோ சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட எரிச்சல் போயிடணுமா? உடனே போயிட்டு ஒப்புரவாயிடுங்க அப்படின்னு சொல்லலை, உடனே மன்னிச்சிருங்கன்றார். ஒப்புரவாகுதல் வேற, மன்னிக்கிறது வேற. ரீகன்சலைசேஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ். நான் ஒருத்தவங்க தப்பு பண்ணதை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அவங்களுடைய அனுமதி தேவை கிடையாது. இட் இஸ் மை டெசிஷன் டு ஃபர்கிவ் தம். நான் ஒரு முடிவு எடுத்து அவங்கள மன்னிக்கணும்னு நான் டிசைட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஒப்புரவாக்குதல்ன்றது அவங்களுடைய சம்மதம் வேணும். என்கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களா, ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிலாம் இல்லை. நான் என் இருதயத்தில் ஆழத்துலேருந்து அவங்க எனக்கு செய்த தவறுகளை, பாவங்களை, அந்த காயங்கள்லேருந்து நான் அவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள நான் விடுதலை பண்ணுகிறேன். விடுதலை பண்ணுங்கள்,
விடுதலை பண்ணப்படுவீர்கள்னு வசனம் இருக்கு. ஸோ அந்த ஒரு எரிச்சல் எப்படி இருக்கணுமா, அன்றன்றைக்கே அதெல்லாம் முடிச்சிடணுமா. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுடனுக்கு கொடுக்க, இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். ஸோ நம்ம என்னத்தை தெரிந்து கொள்ள போகிறோம்னா, இந்த கிரியேஷன் நாளில் எப்படி அழகாக ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தாரு, உண்டாக கடவுதுன்னு சொன்னார், எப்படிலாம் தம்மை போலவே படைச்சாரு, அழகாக மற்ற காரியங்களை மாதிரி கும்பல் கும்பலாக படைக்காமல் விசேஷித்தமால தம்மை போலவே படைச்சு அழகாக இவங்க குடும்பம் பண்ணணும், நல்ல பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார். அந்த சந்ததி அந்த குடும்பம் எப்படி ஒன்றாக இணைந்து இருக்கணும், ஏக ஐக்கியமாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாது, அப்படின்றதெல்லாம் உண்மை பேசணும், கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. எதுக்கு? நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக தான். நம்மளுடைய தாட்ஸ் அளவில் கூட நம்ம எப்படி இருக்கணுமா, நம்மளை பரிசுத்தமா, எந்த ஒரு கள்ளம் கபடு இல்லாம சின்ன பிள்ளைகளை போல ஒருவருக்கொருவர் நேசித்து மன்னித்து, கிறிஸ்து நம்மை நேசித்தது போல, கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறது போல, என்னை காட்டிலும் மற்றவங்க பெட்டர் அப்படின்னு அவங்களுக்காக நம்ம கரிசனை உள்ளவர்களாக ஜெபித்து, அவங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு என்னை எப்படி நேசித்திருக்கிறாரு, என்னை எப்படி மன்னித்திருக்கிறார் என்பதை, அந்த அன்பை நமக்கு மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் பாருங்க. ஸோ இப்படி தான் அப்படிப்பட்ட ஹாப்பி பர்த்டே டே அன்னைக்கு பேசப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸை நம்மளால் முழுமையாக ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் பலுகி பெருகுவீர்களாக, பூமியை நிரப்புவீர்களாக, சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்வீர்களாக, ஆண்டு கொள்வீர்களாக அப்படின்ற அந்த பிளெஸ்ஸிங் என்று ஆசீர்வதித்தார், என்று அனுபவிக்க செய்தார். அப்படிப்பட்ட ஒரு அந்த அனுபவத்தில் நம்ம வரணும்னா இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருந்து நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட ஒரு முழுமையை நம்மளால் வாழ்ந்து காட்ட முடியும். இப்படி நீங்கள் ஜீவனை எல்லா பகுதியிலும் பேசுவீர்களாக என்ற இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதற்காக நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். வாங்க சகோதர சகோதரிகளே. டாடி, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீவனை தெரிந்து கொண்டு ஜீவனை பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ அப்பா, எங்களுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் சிந்தைகள், எங்கள் யோசனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நன்றி 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 செலுத்துகிறோம். அப்பா, ராஜ்யத்தோடு நீர் எங்களை எப்படி பார்க்கிறீரோ, ராஜ்யத்தின் கண்ணோட்டத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளும்படியா எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மோடு இணைந்து ஒரு காரியத்தை பார்த்து குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவானது என்று பேசும்படியாய் கர்த்தாவே, நான் பலவீனன் அல்ல, பலவீனன் இனி தன்னை பலவான் என்பான் என்று சொல்லும்படியாய் கர்த்தாவே, ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அவருடைய விசுவாசத்தில் அவர்கள் தேறினவர்களாய், பெருகினவர்களாய், வளர்ந்தவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தாவே, கனி கொடுக்கும்படியாய் எல்லாவற்றிலும் ஆண்டவரே வாசனை நற்கந்தங்களாய் கிறிஸ்துவின் சுவாச வாசம் இந்த உலகத்தில் இருக்கிற சுடர்களைப் போல இவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தால் இவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் இருதயத்தில் என்ன வேதனையோடு கஷ்டங்களோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறார்களோ அப்பா, அந்த இடத்துல, அந்த சூழ்நிலைகளை, அந்த மன்னிக்க முடியாத இடத்துல, அந்த மனநோவில் என் தேவன் நீர் அவர்களை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுக்கிற இந்த அழைப்புக்கு நாங்கள் இணங்கி அவர்கள் உள்ளே வந்து உம்மோடு சேர்ந்து அவர்கள் பந்தி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தங்கள் இருதயத்தை திறப்பார்களாக, தங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டு பரிபூர்ண உன்னத பலத்துல அப்பாவின் செல்ல பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் சாட்சியாக ஜீவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும், உயிர்ப்பிக்கும். ஜீவனை பேசும் பொழுது அதற்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய வல்லமை எல்லா பகுதியிலும் செயல்பட்டு தான் தீர வேண்டும். அதுதான் சட்டம். சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும். இயேசுவின் நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Belacheri, Chennai 42, Tamil Nadu. Our phone number 9043772105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.